தமிழகத்தில் பெண்கள் இடஒதுக்கீடு பிரச்சினை அல்ல, தொகுதி மறுவரையறையே முக்கிய பிரச்சனையாக உள்ளது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் 33% பெண்கள் இடஒதுக்கீடு குறித்து இபிஎஸ்க்கு தெரியும் முன்பே அதனை நடைமுறைப்படுத்தியவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தான் என்று குறிப்பிட்டார். மேலும் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைக்காக திமுக தொடர்ந்து போராடி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நம்மை பார்த்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு வர்ற நேரத்தில் ஏதோ சதி பண்றாங்க, திமுகவுக்கு இது பிடிக்கல என பழனிசாமி பேசியிருக்கிறார். 33% இடஒதுக்கீடு என்றால் என்ன என்று பழனிசாமிக்கு தெரியும் முன்பே உள்ளாட்சிகளில் அதை செயல்படுத்தினவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர். இதை அப்பவே 50 விழுக்காடா நடைமுறைப்படுத்தியவன் தான் உங்கள் முன்னால் நிற்கிற இந்த ஸ்டாலின். சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு 33 விழுக்காடு வேணும்னு பல ஆண்டு காலமாக திமுக போராடிட்டு இருக்கு. பாஜக நினைச்சா அதை எப்போவோ கொண்டு வந்திருக்கலாம். நாங்களும் அதைத்தான் கேட்கிறோம். ஆனால் தேவையே இல்லாமல் சென்சஸ், தொகுதி மறுவரை என சம்பந்தம் இல்லாத விஷயம் கூட அதை முடிச்சு போட்டு அது நிறைவேறக்கூடாதுன்னு பாஜக நினைக்கிறது.